அனைவருக்கும் வணக்கம். நான் வைரமுத்து. இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் வந்த பொதுமக்களுக்கு பெண்கள் அணிந்திருந்த அந்த கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்தவங்களுக்கு அனுமதி மறுப்பு. அதை மீறி அவங்க உள்ளே அனுமதிக்கணும்னா துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே துப்பட்டாவை திருப்பி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட நிகழ்வில் நடந்த சம்பவம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு மக்கள்கிட்ட நம்ம அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, மக்களை பார்த்து அவ்வளோ பயம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கருப்பு கொடி காட்டிடுவாங்களோ, நம்ம எதிர்ப்பை பதிவு பண்ணிடுவாங்களோ, அது நியூஸ் ஆயிருமோ அப்படின்னு பயம். எங்கிட்டாட்டும் பேசிக்கிட்டு போனாங்கன்னா அதை நியூஸில் அதாவது மக்களை பற்றி எதிர்த்து ஏதாவது பேசுகிறாங்க. நான் அன்றைக்கி ஒரு வால் போஸ்ட்டில் கூட ஒரு அம்மா செருப்பை கொண்டு வீசியிருந்தாங்க. அவங்க கோபத்தில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு அடக்குமுறையை கையாளுறது. அவங்க இந்த முதல்வரை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மேலே காவல்துறையை வச்சு வழக்கு போட்டு அவங்கள மக்களை அச்சுறுத்துறது. எந்த ஒரு எதிர்ப்பையுமே காட்ட விடுறது கிடையாது மக்களை. சரி, மக்கள் காட்ட வேண்டாம், அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணலான்னா, மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையை இந்த ஊடகங்களும் நிருபர்கள், அதாவது ஊடகவியலாளர் இருக்காங்கள்ல, தினம் ஊடகத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறதே அதுக்கு தான். மக்களில் ஒரு ஆளாக அந்த ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புவாங்க. அவங்க மூலமாக இந்த பிரச்சனைகள் நடக்குது, இதுக்கு மக்கள் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அவர் நேரடியாக மக்கள் கேட்குறதுக்கு பதிலாக அந்த ஊடகவியலாளர் கேட்பாங்க. அதுக்கு அந்த அமைச்சர் பெருமக்களோ இல்லைன்னா மு.க.ஸ்டாலினோ முதலமைச்சரோ அதுக்கு பதில் சொல்லணும். அப்போனா தான் மக்கள் கூட ஒரு கனெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு இதே வரும், நேரடியாக கனெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இவங்க என்னதுன்னா ஊடகத்தை சந்திக்கிறது கிடையாது, இவங்க வச்சது தான் சட்டம், இவங்க செயல்படுத்துகிறது தான் செயல்பாடு அப்படிங்கிற மாதிரி இவங்களா ஒரு முடிவை பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறது. அப்புறம் திணிச்சிட்டு மக்கள் உள்ள தெருவில் இறங்கி நடந்து போகும்போது ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருவானோ, செருப்பு கழட்டி வீசிடுவானோ, அடிச்சிருவானோ, கருப்பு கொடி காட்டிடுவானோ அப்படின்னு சொல்லி அச்சத்திலேயே நடமாடுறது. இது எந்த மாதிரி போக்குன்னு பாருங்கள். ஏன்னா மக்களோட உணர்வு கொஞ்சம் கூட உள்வாங்காத அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சருமா இருக்கிறாங்க. அதான் ஒரு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது மக்கள் முழுக்க பிரச்சனைகளில் இருக்கும்போது ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, ஆங்கிலேயர்கிட்ட இப்போ அடிமையாக இருக்கும்போது அன்னைக்கு தன்னோட மக்கள் நம்ம எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, நம்ம தலைமுறைக்காட்டும் நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்காட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்லேருந்து இந்த அடக்குமுறைகள்லாம் தாங்க முடியாமல் தலைவர்களாக உருவெடுத்தவங்க நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்க ஒரு அரியணை ஏறும்போது ஒரு முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ வரும்போது அவங்களுக்கு மக்களோட வலி தெரிஞ்சிச்சு, மக்களோட உணர்வு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி சட்டத்திட்டங்களையும் வகுத்தாங்க, மக்களை சந்தோஷமாக வாழ வச்சாங்க. இன்றைக்கி அப்பாவோட பையன் தாத்தாவோட பேரன் அப்படிங்கிறதுக்காக அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் வர்றனால மக்களோட உணர்வு கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி. அதனால் அடுத்த தேர்தலில் என்னெல்லாம் சொன்னால் வாக்குறுதியாக கொடுத்தா ஓட்டை அறுவடை பண்ண முடியும் மக்களை ஏமாற்றி அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே யோசித்து ஒரு பெரிய ஒரு ஆளுகிட்ட ஃபண்டை கொடுத்து அதுக்கான திட்டங்களை தீட்டி தேர்தலில் வெற்றி பெறதுக்கான மட்டும் செய்கிறனால இவங்களால் மக்களாக பயணிக்க முடியல, ரோடுகளில் பயணிக்க முடியல. ஒரு நிகழ்வுனாலும் இந்த மாதிரி கருப்பு துப்பட்டா காமிச்சிருவாங்களோ, கருப்பு கொடி காமிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அச்சத்திலே நடமாடுறாங்க. மக்கள் ஒன்று புரியணும், மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். இப்படி ஊடகங்களை சந்திக்கிறதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கும் அச்சப்பட்டுக்கிட்டு தன்னோட ஆட்சியை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை, சொல்லப்போனால் மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நியூட்ரின் ஆய்வாக இருக்கட்டும், மீத்தேன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஈத்தேன் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்போ அணு உலையை கொண்டு வர்றதா இருக்கட்டும், அந்த பகுதிகளோட மக்களோட வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய தொடர்ச்சியான ஏர்போர்ட்டுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு,
இந்த மாதிரி ஒரு ஒரு கடல்னா கடல் கடலை இப்போ மீன் பிடிக்க போகிறவங்கள வந்து கொல்லும்போது வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க வக்கற்ற இந்த அரசுகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை நம்ம மக்கள் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேர்தல்கள் வரும்போது இது எதிராக என்ன செய்ய முடியும்னு யோசிங்க. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா காலங்காலமாக நாங்கள் டிஎம்கேல இருந்தோம், ஏடிஎம்கேல இருந்தோம், அதனால் வாக்கு செலுத்துகிறோம், நாங்கள் காங்கிரஸ், காமராஜர் காலத்துலேருந்து எங்கள் காங்கிரஸ், அதிலலாம் எந்த பெருமையும் கிடையாது. இன்றைக்கி அந்த கட்சியோட கொள்கை மக்களுக்கு ஆதரவாக நிற்கிதா, மக்களுக்கு துணையாக நிற்கிதா அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்த்துக்கிட்டு இந்த தொடர்ந்து நமக்கு மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த கட்சிகளை, இந்த கட்சிகளோட சித்தாந்தத்தையும் கொள்கையையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நல்ல அரசியல், தூய அரசியல் பிறக்கிறதுக்காக உங்களோட அந்த வாக்குங்கிற பெரிய ஆயுதத்தை செலுத்துங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அமைச்சர் பெருமக்களையும் இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க தயவுசெய்து. தொடர்ச்சியாக நடிகர்கள் வராங்க, எந்த குறிக்கோளும் இல்லாமல் இவங்கள விட மோசமாக இருக்கும் அவங்களோட அரசியல். அவங்கெல்லாம் வராங்க, அவங்களெல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி நம்மக்கிட்ட இல்லாத வளமே கிடையாது. நல்ல உடல் உழைப்பு இருக்குது, என்ன சொல்ல இந்த சமவெளி பகுதி இருக்குது, மலைப்பகுதி இருக்குது, கடல் வளம் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது, எல்லாமே இருந்துக்கிட்டும் இவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்துக்கிட்டும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டே நம்மளால் காசு சேர்த்து வைக்க முடியாத சூழல் இங்கே இருக்கும்போது இவங்க ஏமாற்றி ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு 1000, இலவச பஸ்ஸு, அப்புறம் தேர்தல் நேரங்களில் கொடுக்கக்கூடிய பரிசு பொருள், தேர்தல் நேரங்களில் கொடுக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகள், என்ன கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன், அப்புறம் ஏற்கனவே நாங்கள் உங்களை வந்து பணியமர்த்திடுவோம் ஆசிரியர்களை, ஏற்கனவே டெட்டில் பாஸ் ஆனவங்களை, இப்படி ஏமாற்று செவிலியர்களை வந்து நாங்கள் நிரந்தரம் பண்ணிடுவோம் அவங்களோட பணியை அப்படின்னு எல்லா தேர்தலையும் கொடுக்கக்கூடிய அந்த திரும்ப அந்த வாக்குறுதிகளை நம்பி திரும்பவும் நம்பி அதே கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இதை ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னா, இன்றைக்கி நிகழ்வு இந்த துப்பட்டாவை வச்சு எதிர்ப்பு காட்டிடுவாங்கன்னு அந்த அச்சத்தில் ஒரு ஆட்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த அச்சத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியை தூக்கிடுறதுக்கு தயாராகுங்க. தேர்தல் நேரங்களில் பேசும்போது அற்ப ஓட்டுக்காக பேசுகிற மாதிரி ஆயிடுது. அதனால தான் சில விஷயங்களை பேச முடியல. அதனால் இது என்றைக்குமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு சின்ன நிகழ்வுகளையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் இதை புரிஞ்சவங்க ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுக்குள்ளே அனுதினமும் அரசியல் பேசுங்க, நண்பர்கள்ட்ட பேசுங்க, இதை கடத்துங்க, தொடர்ச்சியாக எல்லாருக்கும் கடத்திக்கிட்டே இருங்க. தேர்தல் வரும்போது உங்களோட பேராயுதம் அந்த வாக்கை கரெக்டாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.